ஓகே, இந்த இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு இந்த ஸ்ட்ரிங்கோட நம்ம கம்பேர் பண்ணி செக் பண்ணணும். கடைசியில் அது ரிட்டர்ன் ஆகுதா இல்லையா வந்து ஃபைண்ட் ஆல் மெத்தடு. ஓகேங்களா, ஃபைனலாக நம்ம இதை பார்த்தோம், டேட் ஆஃப் பர்த் மேட்ச் ஆகுதா இல்லையான்னு. 0 to 9th டிஜிட்டுக்குள்ள 2 கேரக்டர், 2 லென்த் வந்து 2 இருக்கணும். ஸோ 12 இருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு ஹைப்பன் வரணும். அடுத்தது வந்து இது ஒரு 2 லென்த் 2 இருக்கணும், ப்ளஸ் 0 to 9 இருக்கணும் நம்பர். இது மாதிரி அது வந்து ஹைப்பன் இருக்கணும். கடைசி எண்டில் முடிகிறது 4 லென்த், நம்பர் ஆஃப் லென்த் வந்து 4 இருக்கணும். ஸோ இது மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணுங்க. நீங்கள் வந்து RE டாட் ஃபைண்ட் ஆல் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பேட்டர்னை கால் பண்ணணும், கம்பைல் மெத்தட் போட்டது, அப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ ரிட்டர்ன் ஆயிரும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா. would happen something. நீங்க மிஸ்டேக் பண்ணிருங்க. RE டாட் கம்பைல். ஓகே, நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பா கொடுத்துருவோம். இங்க வந்து பிராக்கெட் ஓகேவா, இந்த பேட்டர்ன் வந்து ஒரு இது பண்ணுது. ஓகே, மேட்ச் ஆச்சு, வந்துருச்சு. பிரிண்ட் பண்ண வந்து இப்போ 12:15 வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து நான் ஒரு 3 டிஜிட் பாஸ் பண்றேன், உங்களுக்கு அவுட்புட் வராது. ஓகே, இதுதான் பேட்டர்ன் எப்படி கம்பைல் பண்றது அப்படின்னு. ஓகே, இது எப்படி குரூப்பா கம்பைல் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஃபோன் நம்பர் எப்படி குரூப்பா நம்ம கம்பைல் பண்றது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த RE கம்பைல் பண்ற மாதிரி ஃபைண்ட் ஆல் பண்ற மாதிரி சர்ச் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஓகேவா, சர்ச் பண்ற ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க, வேரியபிள் m ஈக்குவல் டு வச்சுக்கிட்டு RE டாட் சர்ச், சர்ச்னு ஒரு மெத்தட் இருக்குது, ரெகுலர் எக்ஸ்பிரஷன். அதுக்குள்ள வந்து அந்த பேட்டர்ன் கம்பைல் பண்ண அந்த பேட்டர்ன் மெத்தட் கால் பண்றீங்க, ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றீங்க. பாஸ் பண்ணிட்டு print டாட் m டாட் குரூப் பண்ணீங்க அப்படின்னா குரூப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் வந்துடும் ஒரு குரூப்பா. ஓகே, திஸ் இஸ் த குரூப் ஆஃப் வேல்யூஸ், குரூப் மட்டும் வந்துடும் உங்களுக்கு. வேல்யூஸ் மட்டும் எடுக்கணும். அந்த மாதிரி சர்ச் போட்டுட்டு நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த இதுக்கு பதிலாக நீங்க இதை போட்டு இதை ஃபைண்ட் பண்ணிட்டு m டாட் குரூப் ஆஃப் போட்டீங்கன்னா வந்துடும். ஸோ நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். இஃப் m கோலன் இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் m டாட் குரூப் ஆஃப், எல்ஸ் print pattern not found போட்டிங்க அப்படின்னா, இப்போ இது தப்பான பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா 0 போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இது ஹைட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பேட்டர்ன் அது மாதிரி பேட்டர்ன் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க ரிட்டர்ன் ஆயிடுச்சு, பேட்டர்ன் நாட் ஃபவுண்ட்னு. ஓகேவா, இந்த மாதிரி இது மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணி குரூப்பா நீங்க பிரிச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து இன்னொரு கான்செப்ட், இதே குரூப்லயே வந்து இன்னொரு கான்செப்ட் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் இன்னொரு ஸ்ட்ரிங் போடுறீங்க, ஸ்ட்ரிங் வச்சுக்கிறீங்க, எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் நம்பர் ஃபார்மேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா +91 இருக்கு, ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஓகேவா, இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 ஒன்று, இது ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு. ஓகேவா, இது எப்படி வேலிடேட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். எப்படி குரூப்பா வேலிடேட் பண்ணுங்க. R போட்டுட்டு RE டாட்
கம்பைல் போடணும், உள்ள நீங்க பேட்டர்ன் கொடுக்கணும். இப்போ பேட்டர்ன் என்ன கொடுப்பீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளஸ் சிம்பிள் வரணும்ல. ஸோ பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 or more கேரக்டர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல அந்த ஓன் மீனிங் ஒர்க் ஆகக்கூடாது, அதுக்காக நீங்க பேக்வேர்ட் ஸ்லாஷ் போட்டுக்கணும். பிளஸ் ஆக்சுவல் பிளஸ்ஸா ஒர்க் ஆகும் அப்படி போட்டீங்கன்னா. ஓகேவா? பிளஸ் 91 போட்டுட்டு இது ஒரு குரூப்பா வச்சுக்கோங்க. குரூப்பா வச்சுக்கிட்டு அடுத்து ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வரும்ல, குரூப்பா வச்சுக்கிட்டு அடுத்தது ஒரு சிங்கிள் கேரக்டர் வரும். ஓகேங்களா? கொஸ்டின் மார்க்னா பேட்டர்ன் சிங்கிள் கேரக்டர் மேட்சிங் சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து ஸ்லாஷ் எஸ்ன்னு போடுங்க. எஸ்னா ஒயிட் ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் வரணும். இது ஒரு குரூப்பா வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 6 to 9 இருக்கணும். ஓகேவா? 6 to 9 இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டிஜிட் வந்து 0 to 9 லென்த் 9 இருக்கணும். ஓகே, இதுதான் ஆக்சுவல் பேட்டர்ன். இது வந்து பேட்டர்ன் மேட்ச் ஆகாத பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து உங்களுக்கு 6 to 9 இருக்கணும், பட் இல்லை. ஓகேவா? இன்னும் குரூப் பை குரூப்பா நீங்க பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இப்போ நீங்க வந்து போட்டு பாருங்க. L equal to find all. What find all? R dot sorry re dot find all. அதுல இந்த பேட்டர்னையும் இதையும் பாஸ் பண்ணணும். இப்போ print of L போடுங்க. பேட்டர்ன் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. மேட்ச் ஆகல. வாட் எரர்? search L dot group of மேட்ச் ஆகல. ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 3 unbalanced parenthesis. parenthesis தப்பா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்க இங்க ஒரு parenthesis க்ளோஸ் பண்ணுங்க. பிளஸ் 9 ஓகே, 9 க்ளோஸ் ஆயிடுச்சு. பேரந்தசிஸ் க்ளோஸ் ஆயிட்டு அது ஒயிட் ஸ்பேஸ் ஒன்று வந்துருச்சு. இப்போ ஒயிட் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணணுமா? வந்துருச்சா? மேட்ச் ஆன நம்பர் இங்க வந்துருச்சு. உங்களுக்கு சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்துருச்சு. சப்போஸ் இங்க தப்பான டிஜிட் பாஸ் பண்றீங்க, இப்போ 1 பாஸ் பண்றீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 6 to 9 தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு எரர் வருது, ஏன்னா மேட்ச் ஆகலை. நான் ஃபைண்ட் ஆல் போட்டால் எரர் வராது, உங்களுக்கு எம்டி ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதை போடணும். எல் போட்டுக்கோங்க. குரூப்பா பேட்டர்ன் நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு. ஏன்னா இது ஒரு குரூப், இந்த பேரந்தசிஸ்குள்ள போடுறது ஒரு குரூப். நெக்ஸ்ட் குரூப் அடுத்தது வந்து ஒரு ஸ்பேஸ் ஒரு குரூப், அடுத்து 0 to 9 ஒரு குரூப். அதாவது அந்த ஃபார்மேட்ல இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். இது எம் டாட் குரூப், இது எல் டாட் குரூப்னு போடணும். இப்போ இந்த கரெக்டான நம்பர் பாஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஏதோ டவுட் இருக்குங்களா ஜி? ஓகே, அதே மாதிரி வந்து ஸ்பேஸ்னா எஸ் கொடுக்கணும், ஸ்லாஷ் எஸ். வேர்டா இருந்துச்சு அப்படின்னா ஸ்லாஷ் டபிள்யூன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டா இருந்தா ஸ்லாஷ் டின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். வெரி இம்பார்ட்டன்டான கான்செப்ட், ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்
ஓகே, ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஒரு லிஸ்ட் எடுத்துங்க. லிஸ்ட்டை எப்படி ஐட்ரேட் பண்ணுவீங்கன்னு பார்ப்போம். லிஸ்ட் ஈக்குவல் டு 100, 200, 300, 400, 500. ஓகே, இப்போ இது எப்படி ஐட்ரேட் பண்ணீங்கன்னா வேர் வேல்யூ இன் எல். ஓகே, இப்போ லிஸ்ட் L2 ஒரு லிஸ்ட் எம்டி லிஸ்ட் வச்சுக்கோங்க. இப்போ L2 டாட் அப்பன் பண்ணணும். அப்பன் பண்ணி அந்த வேல்யூ ஒரு எலிமெண்ட் அப்பன் பண்ணீங்கன்னா L2ல போட்டுரும். உங்களுக்கு L2 போட்டதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து L2 லிஸ்ட் L2 லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு 100, 200, 300, 400 அப்பன் ஆயிடுச்சு. இது வந்து ட்ரெடிஷ்னல் வேல நம்ம பண்றோம். இதே கான்செப்ட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு நம்ம ஈஸியா பண்ணி முடிக்கலாம். உங்களுக்கு இதோட அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா நீங்க அப்பண்ட் வந்து எக்ஸ்பிளிசிட்டா கால் கொடுக்கணும். ஆனா இப்போ வந்து பாருங்க, இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா L2 வச்சுக்கிட்டு இதை கமெண்ட் பண்ணிருங்க. இந்த ட்ரெடிஷ்னலா கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? இது எப்படி எழுதுறேன்னா இந்த ஃபாரை தூக்கி இங்க போடுறீங்க. ஃபார் வேல்யூ இன் லிஸ்ட் ஐட்ரேட் பண்றீங்க. பண்ணி முடிச்சுட்டு அந்த வேல்யூவை வந்து தூக்கி இங்க வேல்யூ போடுறீங்க. போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே சேம் ரிசல்ட் வந்துடும். ஸோ இங்க வேல்யூ வந்து அப்பண்ட் வந்து இம்ப்ளிசிட்டா கால் ஆகும் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல. பட் இது வந்து நார்மல் பர்லூப்ல நீங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா நீங்க அப்பண்ட் மெத்தட் எழுதி போடணும். அதனால வந்து இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் இதோட ரொம்ப பெட்டர் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி பண்றது. ஓகேவா? இது ஓகே. இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 100 × 100, 200 × 200 இது எல்லாத்தோட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ பிளஸ் 2 ஆட் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துலயும் 2 ஆட் ஆயிடும். ஸோ இது மாதிரி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஃபர் போடணும். ரிசல்ட் வந்து இந்த சைடு எழுதணும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து இன்னொரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இன்னொரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இதுல 10, 20, 30, 10, 20, 25, 30, 35, 40, 45, 50. எனக்கு இதுல ஈவன் நம்பர் மட்டும் வரணும். ஈவன் நம்பரா தெரியுமில்ல, மாடுலஸ் 2ஓட 10, 20 இதெல்லாம் ஈவன் நம்பர். 10, 20, 30, 40 ஈவன் நம்பர். இந்த 5 சிங்கிள் டிஜிட்ல முடியுறது எல்லாமே இந்த ஆட் நம்பர். எனக்கு ஈவன் நம்பர் மட்டும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? இன்னொரு லிஸ்ட் வச்சுங்க, L3 வச்சுக்கிட்டு இப்போ நீங்க உள்ள ஐட்ரேட் பண்ணணும். ஃபார் வேல்யூ இன் லிஸ்ட் ஐட்ரேட் பண்றீங்க. பண்ணி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவன் மட்டும் எனக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா வேல்யூ பர்சன்டேஜ் 2 ஈக்குவல் டு 0 இருக்கணும். இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப பிரிண்ட் ஆஃப் L3 போடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், வேல்யூக்கு பதிலாக வேல்யூஸ் கொடுங்க. ஓகே, 10, 20, 10, 20, 30, 40, 50 வந்துருச்சு. பட் 10, 25, 35 வரல. ஓகே, இந்த கண்டிஷன் மீட் ஆயிட்டு இது வந்துருச்சு. ஸோ இது அந்த ஒவ்வொரு எலமெண்ட் ஆயிட்டு அந்த எலமெண்ட்டை தான் இங்க ரிசல்ட்டை மேப் பண்றீங்க. இப்போ எனக்கு இப்படி இன்னொரு லிஸ்ட் இருக்குங்க. எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல வந்து ஏபிசி ABCD ABCDE Z சம்திங் இருக்கு. ஓகேவா? L2ன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு ஓகேவா? இப்போ நான் வந்து இதை ஐட்ரேட் பண்றேன். இதோட லென்த் கண்டுபிடிக்கணும். எவ்ரி எலிமெண்ட் லென்த். நான் வேல் இன் லிஸ்ட் போட்டுட்டு லென்த்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல லிஸ்ட்ல லென்த் ஆஃப் வேல் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட லென்த் வந்துடும். ஒவ்வொரு எலிமெண்டோட லென்த் என்ன அப்படின்னு வரும். பிரிண்ட் ஆஃப் L2 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரேடு 3 லென்த், இது 4 லென்த், 5 லென்த், 6 லென்த்னு வந்துருச்சு. இது மாதிரி நீங்க மேனிபுலேட் பண்ணிக்கலாம் லாஜிக்கா.
ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பர்லூப்லயே வந்து பாத்தீங்கன்னா நெஸ்டட் பர்லூப் எப்படி இதுல அச்சீவ் பண்றதுன்னு பார்ப்போம். லிஸ்டட் காம்ப்ரிஹென்ஷன்ல ஓகேவா, L2 ன்னு வச்சுக்கோங்க. L2 ஈக்குவல் டு ஓகே, ஃபர்ஸ்ட் பர்லூப் எழுதணும். ஃபார் val1 in range of 1,5 1,5 முடிக்கு ஐட்ரேட் ஆகணும். ஐட்ரேட் ஆகிட்டு அதுக்குள்ள மறுபடியும் இன்னொரு பர்லூப் போட்டு val2 in range of 100 to 103 வரணும். இப்போ வந்து எனக்கு val1 val2 ரிசல்ட் ரிட்டர்ன் ஆகும். val1 val2 ரிசல்ட் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, இப்போதான் இதுதான். ஓகே, இந்த பர்லூப் உள்ள போவோம். ஃபர்ஸ்ட் 1 எடுக்கும், எடுத்து உள்ள போய் ஐட்ரேட் ஆகும். ஐட்ரேட் ஆகிட்டு 101 103 வரைக்கும் ஐட்ரேட் ஆகிட்டு ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணும். வந்துருச்சா? ஸோ வேல் வந்து 1 வருது, 100 101 102 முடிக்க வருது. அது 2 200 102 102 இது மாதிரி நீங்க ஐட்ரேட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் பர்லூப் போட்டு ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் வச்சுங்க. லிஸ்ட்னு ஒன்று வச்சுக்கிட்டு 100 105 110 115 120 வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது ஈவன் ஆடான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அது எப்படி எழுதணும். L2 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஐட்ரேட் பண்ணும். ஃபார் வேல் இன் L கொடுத்துட்டு இப்போ ஈவன் எப்பனா பாசிட்டிவ் கண்டிஷன் இப் வேல் %2 ஈக்குவல் டு 0 வந்தா ஈவன். ஓகேவா, இல்லைன்னா ஆடு. இது மாரி நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் L2 போடுங்க. இப்போ போட்டாச்சு, எல்ஸ் போடணும்லங்க. ஓகே, ஈவன் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் ஈவன், ஆட் ஈவன். இது மாதிரி நீங்க வந்து மேனிபுலேட் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் ஒரு ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷனா பண்ணனும்னா அப்படி மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது இந்த கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் பிளஸ் செட் காம்ப்ரிஹென்ஷன் கான்செப்ட் இருக்கு. அதுவும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். எப்படின்னா எனக்கு வந்து ஒரு டிக்ஷனரி வச்சுக்கிறீங்க. டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் இது. டிக்ஷனரிக்குள்ள ஒரு ஒரு ஐட்ரேட் பண்ணுறீங்க ரேஞ்ச் ஃபங்க்ஷனை. ஃபார் இஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,11 வச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீ வேல்யூ பேர் போடணும். கீ வேல்யூ பேர் என்ன? உங்களுக்கு எக்ஸ் கோலன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு போடுறீங்க. இப்போ இந்த டிக்ஷனரியை வந்து பாருங்க. பிரிண்ட் ஆஃப் டீன் கொடுத்தீங்க அப்படின்னு எப்படி வருதுன்னு பாருங்க. 1:1 2:2 2:4 3:4. ஸோ இதுமாதிரி இந்த லாஜிக் தகுந்த மாதிரி அக்கார்டிங்காக மேனிபுலேட் ஆயிடுச்சு. டிக்ஷனரியாக ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இது மாதிரி டிக்ஷனரி லெவல்லையும் நீங்கள் வந்து காம்ப்ரிஹென்ஷன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதே மாதிரி வந்து எப்படின்னா எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்கி கேரக்டர் இருக்குல்ல, அந்த ஆஸ்கி வேல்யூக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்கும். 67னா ஸ்மால் ஏ, 68னா ஸ்மால் பி, அது மாதிரி. இப்போ எனக்கு வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ரேஞ்ச் 97 123 முடிக்கும். ஓகேவா, நீங்க என்ன போடுறீங்கன்னா எக்ஸ் மட்டும் போடுங்க. ஓகே, கேர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு கேரக்டரை மாத்துறதுக்கு. பிளஸ் கோலன் எக்ஸ் போடுங்க. ரன் பண்ணுங்க. வந்து பாருங்க, ஏங்கிற கேரக்டர் 97 ஆஸ்கி கோடு, பி 98, சி 99 இது மாதிரி வந்துடும். ஸோ இது ஆஸ்கி கேரக்டர் இப்படி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் டிக்ஷனரி மேப் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதை நீங்க வந்து இப்படியும் பண்ணிக்கலாம். கீ வேல்யூ ஐட்டம்ஸாவும் நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அதாவது மறுபடியும் வந்து D1 ஒரு டிக்ஷனரி வச்சுக்கோங்க. சரி, D1 ஒரு டிக்ஷனரி வச்சுக்கிட்டு வேல்யூ இப்படி இந்த வேல்யூ வந்து இந்த சைடையும், அதாவது 97 இந்த சைடையும், ஏவி இந்த சைடு கொண்டு வரதுக்கு இப்படி ஸ்வாப் பண்ணிக்கலாம். வேல்யூ கோலன் கீ பர் கீ வேல்யூ ஐட்டம்ஸ் ஒன்று மெத்தட் இருக்கு. இந்த ஐட்டம்ஸ் வந்து வேல்யூ கீ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். கீ ஐட்டம்ஸ் இப்போ பிரிண்ட் ஆஃப் D2 போடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வேல்யூ ஸ்வாப் ஆயிடுச்சு. இப்போ 97 வந்துருச்சு, ஏ வந்து அந்த சைடு போயிடுச்சு. ஓகேவா, இதுவுமே ஸ்வாப் பண்ணிக்கலாம் நீங்க வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து மேப்பிங் கான்செப்ட். ஓகேவா, மேப் எப்படி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். ஸோ மேப்புக்கு வந்து என்ன சின்டெக்ஸ் அப்படின்னா, ஓகே, மேப் மீன்ஸ் சின்டெக்ஸ் என்னன்னா, இங்க ஃபங்க்ஷன் நேம் பாஸ் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் சம் ஏதோ ஃபங்க்ஷன் நேம், கமா இது வந்து ஐட்ரபிள் எலமெண்ட் இங்க பாஸ் பண்ணணும். ஐட்ரபிள் லிஸ்ட், செட், டிக்ஷனரிகள் அது மாதிரி இங்க வேல்யூஸ் எதுவும் பாஸ் பண்ணணும். இப்போ எனக்கு லிஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, லிஸ்ட்டுங்கிற வேல்யூஸ்ல 10 லிஸ்ட் ஒரு லிஸ்ட் 10, 20, 13 இருக்குன்னா இதை நான் வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொன்றுக்குமே. அப்படின்னா ஸ்கொயர் ரூட்னு ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து எல்லுங்கிற அந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன், ஐட்ரபிள் எலிமெண்ட். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் கால் ஆகணும்ல, இந்த ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனுக்கு டிப் ஸ்கொயர் ரூட் எழுதிங்க. உள்ள ஆர்குமெண்ட் நம்பர் 1 வச்சுங்க. ஓகே, இப்போ நீங்க ரிட்டர்ன் பண்ணணும் வேல்யூ. ரிட்டர்ன் அது உள்ள வார நம்பர் இன்ட்டு 200 ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மேப் ஆகிட்டு உங்களுக்கு வரும் பாருங்க. இப்போ எப்படி வரும் பாருங்க. இப்போ நீங்க இப்போ வந்து ரிசல்ட்னு வச்சுக்கிட்டு பிரிண்ட் போட்டு ரிசல்ட் பண்ணுங்க. ஓகேவா, இது மேப் ஆப்ஜெக்டே ரிட்டர்ன் ஆகுது. அதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ 10 ஸ்கொயர் ரூட் 20, 20, 40, 30, 60 அப்படின்னு வந்துருச்சுல. இது மாதிரி நீங்க மேப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணி அதை லாஜிக் அப்ளை பண்ணிக்கலாம். இட் இஸ் மேப்பிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, எனக்கு வந்து ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் 2 லிஸ்ட் இருக்குங்க. ஓகேவா, 100, 200, 300, 400, 500. லிஸ்ட் 2ல வந்து 10, 20, 30, 40, 50. ஓகே, this இப்போ என்ன பண்ணா லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் வந்து மேப் ஃபர்ஸ்ட் மேப் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனை ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் போடுங்க. இப்போ 2 ஐட்ரபிள் எலிமெண்ட்ஸ் கால் பண்ணுங்க, லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. இப்போ அதுக்கு ஃபங்க்ஷன் நீங்க மேலே எழுதணும். டிப் டிப் என்ன ஃபங்க்ஷன் அது, ஆட். ஓகே, num1 num2 என்ன வேரியபிள் வச்சுக்கோங்க, num1 num2 வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே, இப்போ என்ன பண்ணும் நீங்க பண்ணும் அப்படின்னா, ஓகே, இப்போ நீங்க ஆட் பண்ணும் கரெக்டா. ரிட்டர்ன் num1 + num2 ஆட் பண்றீங்க. அதாவது இந்த எலமெண்ட் ஆட் பண்றீங்க, இது ஆட் பண்றீங்க, 330 ஆட் பண்றீங்க, 440, 50 ஆட் பண்றீங்க. ஓகே, ஃபைனலா ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றீங்க. இப்போ லிஸ்ட் அங்க மாத்தி பிரிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ 110 வந்துருச்சு, 220, 330, 40 வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்க வந்து மேப்பிங் ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி மேப்பிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு, இப்போ மேப்பிங் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எலமெண்ட் ரிசல்ட் அவுட்கம் வந்து 10 எலமெண்ட் இருக்குன்னா அவுட்கம் வந்து 10 எலமெண்ட் ரிட்டர்ன் வரும். இப்போ இன்கம் வந்து 5 எலமெண்ட் இருக்குன்னா அவுட்கம் 5 எலமெண்ட் வரணும்.
அது ஒன் ஆஃப் த ட்ராபேக் இன் மேப். அதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஒன்லி 200 300 மட்டும் ஃபில்டர் பண்ணும் அப்படின்னா மேப்ல பண்ண முடியாது. ஸோ அதை ஒர்க் அவுட் பண்றதா ஃபில்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம். ஓகே, ஃபில்டர் ஃபங்க்ஷன் வந்து சிமிலர் லைக் தட் சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஃபில்டர்னு எழுதணும், இங்கே ஃபங்க்ஷன் நேம் பாஸ் பண்ணணும். இது ஒரு ஃபங்க்ஷன் நேம் அப்ளை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுங்களேன். இது மாதிரி வந்து ஆடுன்னு வச்சுக்கிட்டு லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 பாஸ் பண்ணுங்க. லிஸ்ட் 1 மட்டும் பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்ல நீங்க வந்து ஆடுக்குள்ள இங்க பாஸ் பண்றீங்களா, ஆடுக்குள்ள பாஸ் பண்ணிட்டு ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த மேப்புக்குள்ளேயே நீங்க வந்து மேப் எலமெண்ட் இருக்குல்ல, இந்த மேப்ல வந்து நீங்க இது டைரக்டா இங்க உள்ளே ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஃபில்டர் வேணாம், தனியாக போடும், கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ நான் இது மட்டும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு ஃபில்டர் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி சேமாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் நீங்கள். டிப் ஆடுன்னு எழுதி சொல்லிட்டு இல்லை ஃபில்டர்னு வச்சுங்க, ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்பர் 1 ஏதோ ஒரு ஐட்ரபிள் எலிமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம். இப்போ இஃப் நம்பர் 1 greater than equal to 20 and number 1 less than equal to 30 அப்படின்னா மட்டும் தான் ஃபில்டர் பண்ணணும். ஓகேவா? அந்த கான்செப்ட். ரிட்டர்ன் num1 பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த num1 இங்கே வந்துடும். ஓகேவா? இங்கே லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிங்க. ரிசல்ட்டை வச்சுங்க. ரிசல்ட்டு இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு L1 மட்டுமா? ஓகே, L1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 20 30 40 50 60 70 இது வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. பிரிண்ட் பண்ணலன்னா பிரிண்ட் ஆஃப் ரிஸ். இப்போ உங்களுக்கு 20க்கு மேலேயும் 30க்குள்ளே இருக்கிற மட்டும் வந்துச்சு. 2 மட்டும் வந்துருச்சு. இது மாதிரி ஃபில்டர் போட்டு நீங்கள் ஃபில்டர் மெக்கானிசம் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் மேப் பாஸ் பண்ணுங்களேன், மேப்பில் அப்படி வராது. மேப்பில் என்ன வருதுன்னு பாருங்க. இந்த சாட்டிஸ்ஃபை ஆகிற கண்டிஷனுக்கு மட்டும் நம்பர் ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா மற்றதுக்கெல்லாம் நன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஆனால் அதனால தான் வந்து ஃபில்டர் போகிறோம், ட்ராபேக் இருக்காது. ஓகேவா? ஓகே, இது மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணிக்கலாம். அடுத்தது லேம்டா ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபில்டர் முடிஞ்சது. லேம்டாங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக யூசர் டிபெண்ட் ஃபங்க்ஷன் எழுதுறோம்ல, அப்படி எழுதாமல் டைரெக்டாக சிம்பிளாக உள்ளே எழுதிக்கலாம். லேம்டா ஃபங்க்ஷன் அனானமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மாலர் ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டீஸ்னால் நீங்கள் வந்து நீங்கள் தனியாக எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்போ மட்டும்தான் ஷார்ட் டேர்முக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் உங்களுக்கு. மறுபடியும் இன்னொரு டைம் ஃபியூச்சரில் கால் பண்ணோம் அப்படின்னா கால் பண்ண முடியாது. ரீயூசபிள் கிடையாது லேம்டா ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது ஒன்றுமே கிடையாது. லேம்டா ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, நான் சேம் ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுறேன். ஓகேங்களா? சேம் ஃபங்க்ஷனாலிட்டி என்னதுன்னா இப்போ L1 L2 இருக்குன்னு வச்சுங்களேன். டிப் ஆடு வச்சுக்கிறேன். ஓகே, ஆடு நம்பர் 1 வச்சுட்டு ஓகே ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் நம்பர் 1 into 2ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, நான் வந்து மேப் எழுதுறேன். மேப் ஃபங்க்ஷன். மேப் ஃபங்க்ஷன் என்ன வந்து ஃபங்க்ஷன் நேம் ஆட் வரணும், லிஸ்ட் எலமெண்ட் வரணும், அதை லிஸ்ட்டாக மாற்றணும். ஃபைனலாக ரிசல்ட்டாக வரணும். ரிசல்ட் வரணும்.
இப்போ பிரிண்ட் ரிசல்ட். இப்போ உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 × 2 20 20 × 2 40 40 × 30 × 60 இது மாதிரி இந்த லாஜிக் படி ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு வேண்டிய அவசியம் இல்லை. இது சிம்பிளாக ரீயூஸுக்காக நீங்கள் இப்படி இங்கே எழுதிடலாம். இந்த ஆடை எடுத்துட்டு லேம்டா எக்ஸுங்கிற ஆர்குமெண்ட், எக்ஸுங்கிறது ஒரு எந்த வேரியபிள் வச்சு எக்ஸ் ஒய் வாட் எவர் எஸ் கோலன் எக்ஸ் இன்டூ 2ன்னு போட்டீங்க அப்படின்னா நீ இந்த ஃபங்க்ஷன் இங்கேயே கால் ஆகி ஒர்க் ஆயிரும். நீங்கள் வந்து டெப்புன்னு போட்டு எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்க அதே தான் வந்துருச்சா. இப்போ எக்ஸ் இன்டூ 3ன்னு போடுறேன். உங்க 3 மல்டிப்ளை ஆகுது. ஸோ திஸ் இஸ் த லேம்டா ஃபங்க்ஷன் பியூட்டி. திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் த லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ இது மோஸ்ட்லி எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மால் ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டி, இது அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ண முடியாது இதில். ஓகே, இது மாதிரி ஸ்வாப் பண்ணுறது மேனிப்புலேட் பண்ணுறது தான் பண்ண முடியும். இது வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்மாலர் ஃபங்க்ஷன் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஃபங்க்ஷனாலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம யூசர் மெயின் ஃபங்க்ஷன் போயிடணும். ஓகே, இது கான்செப்ட் புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் இன்ட்ரி கொஸ்டின் டிக்ஷனரி ஒன்று வச்சுங்களா. டிக்ஷனரியில் 150 1/2:30 4:50 3:70 ஓகே 8:80 இப்படி ஒரு வேல்யூஸ் இருக்கு. ஒரு டிக்ஷனரியில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதை ஷார்ட் பண்றேன். ஷார்ட் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. கம்மா வரணும்ல. ஓகேவா? பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா கீ மட்டும் ஷார்ட் ஆகும். 1 2 3 4 8 அப்படின்னு ஷார்ட் ஆகி வந்துடும். ஓகேவா? எனக்கு வேல்யூஸை பேஸ் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் இன்டர்வியூ கொஸ்டின். இப்போ இது எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னா எல் போட்டு ஓகேவா ஷார்ட்டட் மெத்தடு உள்ள வந்து நீங்க என்னன்னா டி டாட் டினா டிக்ஷனரி வருது. ஓகே, டி டாட் ஐட்டம்ஸ்ல ஒரு மெத்தடு. ஓகே, ஐட்டம்ஸ் மெத்தடில் ஓகே கீங்கிற ஒரு ஆர்குமெண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு கீழே வந்து லேம்டா ஃபங்க்ஷன் கால் பண்றீங்க. லேம்டா எக்ஸ் கோலன் எக்ஸ் ஆப் 1 எக்ஸ் ஆப் 0னா கீ, எக்ஸ் ஆப் 1னா வேல்யூ. இப்போ வேல்யூ பேஸ் பண்ணி ஷார்ட் ஆகும். அதை வந்து ஃபைனலாக டிக்ஷனரியா மாற்றணும்ல. டிக்ஷனரி இப்போ பிரிண்ட் ஆஃப் எல் போடுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ வந்துருச்சா உங்களுக்கு? இப்போ 30 வந்து முன்னாடி 50 50 70 இது மாதிரி வேல்யூ பேஸ் பண்ணி ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் த அல்டிமேட் ஃபங்க்ஷனாலிட்டி, ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பை யூசிங் த டு அச்சீவ் பை த லேம்டா. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். ஓகே ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஐட்டர் டூல்ஸ்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஐட்டர் டூல்ஸ் அண்ட் ஐட்டரேட்டர்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுங்கிற ஒரு லிஸ்ட் போடுறீங்க. இதுல 100 200 300 400 300 இருக்கு. ஓகே,
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ஐட்ரேட்டரா மாத்துறதுக்கு ஐட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த லிஸ்ட் ஐட்ரா மாத்தணும். மாத்திட்டு இப்போ பிரிண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஆஃப் ஐ கொடுங்களேன். ஒவ்வொரு எலிமெண்டா பிரிண்ட் ஆயிட்டு வரும். ஓகேவா? 100 வருது. நெக்ஸ்ட் என்டர் பண்ணுங்க. 100 வருது. அடுத்து பிரிண்ட் பண்ணுங்க. இன்னொரு 1 by 1 வந்துட்டே இருக்கும். 100, 200, 30, 100 அன்டில் உங்க ஒன்று ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஐட்ரேட்டர். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 2 லிஸ்ட் டிபைன் பண்றேன். ஓகேவா? எல்னு ஒன்று, L1ன்னு இதுல 1, 2, 3, 4, 5, 6 5 இருக்கு. L2ல வந்து சம்திங் இருக்கு. 4, 5, 23, 45 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இதை எப்படி ஐட்ரேட்டர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா I equal to ஐட்டர் டூல்ஸ்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அது இம்போர்ட் பண்ணணும். நீங்க இம்போர்ட் ஐட்டர் டூல்ஸ். நீங்க ஐட்டர் டூல்ஸ் போயிட்டு இப்போ செயின் போடுறீங்க. செயின் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. செயினுக்குள்ள இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்றீங்க. L, L1, L2 பாஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா print of next of I போடுங்க. இப்போ 1 by 1 உங்களுக்கு ஐட்ரேட் ஆகிட்டே வரும். ஓகேவா? செயின் பை செயின் ஐட்ரேட் ஆகிட்டே வரும். இப்போ எனக்கு இது ஐட்ரேட் ஆகணும் அப்படின்னு எப்படி ஆகணும் அப்படின்னா ஃபார் ஓகே IN ரிப்பீட் ஆகணும். ஐட்டர் டூல்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. ரிப்பீட் ஆஃப் L1 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். அப்படின்னா எது முடிக்கும் அப்படின்னா இப் கவுண்ட்டுங்கிற ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுவீங்க. கவுண்ட் லெஸ் தென் 20 முடிக்கும் அது இனிஷியலைஸ் ஆகணும். print of I. ஓகேவா? எல்ஸ் இல்லை அப்படின்னா பிரேக். எல்ஸ் போட்டீங்கன்னா பிரேக் இல்லை கவுண்ட் +1 இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா?
இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஐட்ரேட் ஆகிட்டே வரும். L1ங்கிற லிஸ்ட் வந்து until 90 டைம்ஸ் ஐட்ரேட் ஆகும். இது மாதிரி நீங்க சைக்கிளும் பண்ணிக்கலாம். சைக்கிள் ஒரு ஒன்னா ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும் சைக்கிளா. அது மாதிரி ஐட்டர் டூல்ஸ் பேக்கேஜ் இதுக்குள்ள யூஸ் ஆகுது. அது மாதிரி ஐட்டர் டூல்ஸ் ஸ்லைஸ் பேஸ் பண்ணி நீங்க ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் இந்த போஸ்ட்ல இருந்து இது முடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்லைஸ் போட்டுட்டு நீங்க அந்த லிஸ்டோட நேம் கொடுக்கணும். கொடுத்துட்டு 0,8 கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பெர்முடேஷன் காம்பினேஷனும் நீங்க கண்டுபிடிக்க முடியும். லிஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 1 2 3 4 5,6 இருக்கு அப்படின்னா print iter tools dot permutation எத்தனை காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா லிஸ்ட் கமா 2 பாஸ் பண்ணும். ரெண்டு காம்பினேஷன்ல size is not defined where okay ஓகேவா. இப்போ பெர்முடேஷன் வந்து இப்போ இந்த லிஸ்டா மாற்றணும் இல்லை ஹைட்ரேஷன் ஆப்ஜெக்ட் வரும்ல. ஸோ லிஸ்டா மாற்றணும். உங்களுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் 1 2 1 3 1 4 பேர் காம்பினேஷன் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. இந்த மாதிரி 1 2 3 இந்த மாதிரி 1 2 2 1 இருக்குல்ல, அதுக்கு பதிலாக 1 2 காமன் எலிமெண்ட் இது மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா. ஓகே ஜி. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போற வெரி இன்ட்ரெஸ்டான சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் ஆப்ரேஷன். ஃபைல் ஆப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் எப்படி ரீட் பண்றது, ஒரு ஃபைல் எப்படி ரைட் பண்றது மட்டும் பார்ப்போம். அது கண்டிப்பா ஓப்பன் ஒரு கமெண்ட் கொடுக்கணும். ஓப்பன்ங்கிறது தான் ஓப்பன்ல 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். அந்த ஃபைலோட நேம் வந்து இன்புட் டாட் டிஎக்ஸ்டின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஃபைலோட நேமு ப்ளஸ் வந்து என்ன ரீட் மோடா ரைட் மோடான்னு கொடுக்கணும். அது வந்து ரிட்டர்ன் ஆகுது வந்து எஃப் ஈக்குவல் டு. இப்போ நீங்கள் ஃபுல்லாக அந்த கண்டென்ட் ஃபுல்லாக ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட்டு எஃப்பி டாட் ரீட் ஆஃப் கொடுக்கணும். கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுங்க. ஒரு ஃபைல் எப்படி ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது தான் கான்செப்ட். ஓகேவா. இப்போ இன்புட் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் இல்லை இருக்கான்னு பாருங்க. ஓகே. இன்புட் டாட் டிஎக்ஸ்டி. ஓகே. இதில் வந்து நீங்கள் சில கண்டென்ட் அடிச்சுங்க. ரிப்போர்ட் இருக்கு. ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து இன்புட் டிஎஸ்டி இந்த பார்த்துனா எக்ஸாக்ட் பார்த்து கொடுக்கணும். நாங்கள் இங்கே இது எஜுகேட் இதில் இருக்காட்டி டேரெக்டாக இந்த ஃபைல் நேம் வந்து கொடுத்துட்டு ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணும்போது பிரிண்ட் பண்ணி பாருங்க எப்படி வருதுன்றது. உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே வந்துருச்சு. அந்த ஃபைல் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஓகே. பெருசாக ஃபைல் ஓப்பன் ரீட் பண்ணுறது. இதில் உங்களுக்கு ரீட் லைன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா. content equal to fp dot read lines. இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணி ஒரு லிஸ்ட் கூட போட்டுரும் கம்ப்ளீட்டா. அதான் ரீட் லைன்ஸ்.
ஓகேவா? எல்லாமே ஒரு லிஸ்ட்டுக்குள்ள போட்டுரும். ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு லைனுமே ஒரு லிஸ்ட்டுக்குள்ள போடும். எனக்கு அதுல ஸ்டார்டிங் 5 கேரக்டர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நீங்க 5 கேரக்டர் மட்டும் பாஸ் பண்ணிடணும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன் மட்டும் வேணும் அப்படின்னா 0 to 2 கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மட்டும் வரும். இப்போ இந்த ஒரு லைன் மட்டும், இந்த ஒரு லைன் தான் வந்து உங்களுக்கு இது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த ரீட் லைன்ஸ். ஓகே, தென் ரீடு லைன் ஒன்று இருக்குது. ரீடு லைன் ஒன்று, லைன் பை லைனாக ரீட் ஆகும் உங்களுக்கு. இது வந்து லைன் பை ஒரு லைன். அடுத்து பிரிண்ட் கண்டென்ட் கொடுக்குறீங்க மறுபடியும் ஒரு லைன். கர்சர் போனீங்க எங்க இருக்கு பாருங்க, இங்க வந்துடும் கர்சர் கண்ட்ரோல். அடுத்தது மறுபடியும் இன்னொரு பிரிண்ட், மறுபடியும் இன்னொரு டைம் ரீட் லைன் பண்றீங்க, மறுபடியும் பிரிண்ட் பண்றீங்க. அடுத்த லைன் வந்துச்சா? இது மாதிரி உங்க கர்சர் பார்த்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு ஃபைண்ட் ஆகும். இது ஒன் பை ஒன்னா ரீட் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? அது ரீட் லைன்ஸ் கான்செப்ட். இது எப்படி ஒரு மெசேஜ் ரைட் பண்றது அப்படின்னு பார்க்கணும். 2 minutes break.